அன்புள்ளவர்களே, நன்றி கலந்த வணக்கம். ஆண்டாள் அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஆசனங்களை பற்றி நாம் பார்ப்போம். என்னால் முடிந்தவரை, எனக்கு தெரிந்தவரை இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது, அதற்கு முன்பாக நமது நோய்களை பற்றியும் அதனுடைய காரணங்களை பற்றியும் நோய்க்கு மருந்தே இல்லாமல் எப்படி வாழலாம் என்பதை திருவள்ளுவர் கூறுகிறார். அதனுடைய ஒரு பாடல், தீயனவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயால் அவதிப்படுவான். நமது உணவு, எந்த உணவு நமக்கு சரியாக இருக்கும் என்று அதை பார்க்காமல் நாவினுடைய ருசிக்காக ஒரு உணவின் மனம் வீசுகிறதே, இனிய மனம், அதற்காக உண்டால், அளவறிந்து உண்ணாமல் அதிகமாக உண்டால் நன்றாக இருக்கிறது நாக்கு கூறுகிறது. நாம் அதை மேலும் உண்டால் அதைப்போல மேலும் நோய்கள் வந்தே தீரும். மேலும் புதுவிதமான நோய்கள் கூட வந்து தீரும். வயிற்றில் மட்டுமில்லாமல் உடல் முழுவதும் கூட பல நோய்கள் தோன்றும். எனவே அளவறிந்து, நமது ஜீரண நிலை அறிந்து, நாம் ஜீரணம் எப்படி ஏற்படுகிறது என்று நன்றாக அறிந்து அந்த உணவை உண்ண வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அதற்கு நாம் நமது முழு சக்தியையும் பயன்படுத்தி அதை மனதில் வைத்துக்கொண்டு நமது ஆசனங்கள் செய்தால், அதாவது ஒரு மனிதன் ஒரு அழகான ஆடையை உடுத்தி ஒரு மெடுக்குடன் நடந்து சென்றால் எப்படி இருக்குமோ, அதை போல இந்த திருக்குறளையும் இந்த ஆசனங்களையும் நாம் கை கொண்டால் மெடுக்கான ஒரு நாகரிகமான ஒரு மனிதனாக 80 வயதில் கூட நாம் பார்க்கலாம். நான் என் வயதிலே பல பேரை பார்த்திருக்கிறேன். அப்படி இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆசனம் என்பதே இல்லை, உணவு, அருமையான உணவு, அருமையான தூக்கம், அதிகமான உடல் உழைப்பு, அதை மூளைக்கு அதிக வேலை கொடுப்பதில்லை. எது சோர்வடையும் என்றால் மூளைதான் சோர்வடையும். மூளைக்கு அதிகமான வேலை இல்லை, மூளைக்கு குறைந்த அளவு வேலை, உடம்புக்கு நல்ல வேலை. அதை விட்டு தற்காலத்திலே இந்த ஆசனங்கள் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. இந்த ஆசனங்களை செய்வதற்கு இப்பொழுது நாம் கலாசனம் என்ற ஒரு ஆசனத்தை பார்க்கிறோம். கலாசனம் என்றால் கலப்பை என்று பொருள். ஒரு கலப்பை எப்படி இருக்கிறதோ அதைப்போல் நம் உடம்பை அமைத்து மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும். அதன் பயன்களையும் அந்த முறையும் பார்ப்போம். நாம் மல்லாக்கப்படுத்து கைகளை 2 கால்களின் பக்கம் தரையில் வைத்து, நமது பின்தலையை தரையில் நன்றாக வைத்து, நமது சக்தியை கழுத்து பக்கம் கொண்டு வந்து, இடுப்பு பக்கம் கொண்டு வந்து, நமது கால்களை மெதுவாக தூக்க வேண்டும். ஒரு வாரம் செங்குத்தாக தூக்கலாம், அல்லது அதுக்கு குறைந்த தூரத்தில் கூட தூக்கலாம். அதன் பின்பு படிப்படியாக நமது கால்களை நமது தலையின் பக்கம் தரையில் கொண்டு வந்து, இந்த 2 பெருவரலும் தரையில் மோதுவதைப் போல் செய்ய வேண்டும். இது கலப்பை போன்ற ஒரு ஆசனம். இதற்கு கலாசனம் என்று பெயர். இது மல்லாக்கப்படுத்து அப்படி கால்களை கொண்டு வர வேண்டும். இதனால் என்ன பலன் என்று பார்த்தால், நமது உடலில் என்ன அளவு என்றால், உடலில் பிராணவாயு உடல் முழுவதும் நன்கு பரவும். பிராணவாயு, அதுதானே உயிர் என்று சொல்வார்கள். உயிர் போய்விட்டதென்றால் மூச்சு போய்விட்டது என்று தான் சொல்வார்கள். என்ன காணமே, அவன் மூச்சு போயிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த மூச்சு உடல் முழுவதும் போகணும். உடல் முழுவதும் போனால் நோயே இல்லை, அது முழு ஆரோக்கியம். அந்த உடல் முழுவதும் போவதனால் நமது உடல் பருமன் குறைகிறது. மலச்சிக்கல், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம் இவைகளெல்லாம் சீர்படுகிறது. ஆண்மை குறைவு ஏற்பட்டால் அது சரி செய்யப்படுகிறது. முக்கியமானது, ஆண்மை குறைவு ஏற்பட்டால் சரி செய்யப்படுகிறது. மனிதனே, ஆண்மை குறைவு ஏற்படக்கூடாது.
அதற்கு இந்த ஆசனம் பெரிதும் உதவி செய்யும். இதைப்போல மிக கவனிக்க வேண்டிய நிலை என்னவென்றால், நாம் மிக அவசரமாக செய்யக்கூடாது, மெதுவாக செய்யக்கூடாது. ஒரு நடுநிலையில் அதை செய்ய வேண்டும். தரையில் ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் நாம் செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை 2 அல்லது 3 முறை செய்யலாம். செய்யும்போது கால்களை தரையில் மோதவிட்டு விரல்கள் தரையில் படும்படி, கட்டை விரல் படும்படி செய்து மெதுவாக மூச்சை இழுத்து முடிந்த அளவு காலை மேலே கொண்டு வர வேண்டும். திரும்பவும் மெதுவாக மூச்சை இழுத்து கொண்டு மெதுவாக விட்டு தரையை கால்களால் தொட வேண்டும். இதை இப்படித்தான் செய்வது என்பது முடிவல்ல. முடிந்த அளவு செய்தால் போதும். முடிந்த அளவு செய்தால் போதும். நாம் ஒன்றும் போட்டித் தேர்வுக்கு போகவில்லை. நம்மளது உடம்பிற்கு சுகத்திற்காக செல்கிறோம். உடம்பை வருத்த வேண்டாம். சுகம் ஆசனம் என்று கூறுவார்கள். எனவே இதை ஆசனத்தை சுகமாக செய்ய வேண்டும். இது இடுப்பில் ஆப்ரேஷன் அல்லது வயிற்றில் ஆப்ரேஷன் அதுபோன்ற ஆப்ரேஷன் செய்திருந்தாலும், பெண்கள் கருவுற்றிருந்தாலும் இதை செய்ய வேண்டாம் என்று கூறி உங்களிடம் மீண்டும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.